Paneer Jamun. Hi, hello, வணக்கம். Dosa to pizza உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் காஜல் ஜெயக்குமார். சுவைக்க சமைக்க தீபாவளி. இந்த தீபாவளிக்கு நம்ம விதவிதமான தின்பண்டங்கள் செய்து நம்ம குடும்பத்தினர், குழந்தைகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் அசத்த போகிறோம். இதில் என்னென்னா வாரம் உங்களுக்கு விதவிதமான பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் மற்றும் காரம் போட்டு உங்களுக்கு நிறையா தோசை டு பீஸாலேருந்து வரப்போகுது. அதை தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி 2 மொழியிலையும் வருது. அதனால் உங்கள் விருப்பப்படி மொழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த தின்பண்டங்களை எல்லாம் செய்து பார்த்து இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அருமையான பன்னீர் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் ஜாமுன் ரொம்பவே அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். அது பன்னீரின் மணத்தோடு நிறம் மற்றும் அதனுடைய தன்மையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிருதுவான அருமையான பன்னீர் ஜாமுனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் ஜாமுன் அப்படின்றது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ரசகுல்லாவின் ஒரு வகையை சேர்ந்தது தான். ஆனால் இதனுடைய பேர் மட்டும் ஜாமுன்னு வந்துடுச்சு. அதனால் நம்ம பன்னீர் ஜாமுன் அப்படின்னு பண்ண போகிறோம். அதாவது பன்னீரை எடுத்து எப்படி ஜாமுன் பண்ணுறது அப்படின்றது தான் இதனுடைய ஒரு அம்சமே. இப்போ நம்ம 1 லிட்டர் பாலை அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த பால் நல்லா சூடாகி வரும்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறை கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த பால் இப்படி ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், எலுமிச்சை சாறு விட போகிறோம். ஆனால் இதை ஒரு வடிகட்டியின் மூலமாக விடுவது தான் சிறந்தது. இந்த விஷயத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், எலுமிச்சை சாறில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அல்லிகள் அல்லது ஏதாவது சின்ன துகள்கள் இது கூட சேர்ந்துடும் பொழுது அந்த பன்னீரில் நம்ம சாப்பிடும்பொழுது திடீர்னு நம்மளுக்கு நாக்கில் சுவை புளிப்பின் சுவை வர ஆரம்பிச்சிடும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, இதை ஒரு வடிகட்டி மூலியமாக அனுப்புறது தான் நல்லது. பார்த்தீங்களா, பிழிந்த எலுமிச்சம்பழத்தில் தான் இவ்வளவும் இருந்திருக்கு. அதனால் இதை இப்படி எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்கும்பொழுது நீங்கள் அதை எலுமிச்சை சாறை விட்டிங்கன்னா தான் என்ன ஆகும், பால் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்களா, நல்லா பால் தெரிஞ்சு நம்மளுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக பன்னீர் துண்டுகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எப்பொழுதுமே பன்னீர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே முறையை இப்போ பின்பற்றலாம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஒரு மஸ்லின் துணி அல்லது ஒரு நல்ல சுத்தமான வெள்ளை துணியில் அந்த பன்னீரை வடித்து குளிர்ந்த தண்ணியில் கொஞ்ச நேரத்துக்கு அதை போட்டு நல்லா கலந்து இப்படி மெதுவாக கைகளை வச்சு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், குளிர்ந்த தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சூடு பொறுக்கும். அதை தவிர அந்த பன்னீர் மேலும் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம குளிர்ந்த தண்ணியில் போடுறோம். அதனால் குளிர்ந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துக்கு இந்த பன்னீரை நம்ம என்ன பண்ணலான்னா கட்டி வைக்கலாம். அப்போ என்ன ஆகும், இது கூட அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீர் நல்லா வடிஞ்சு கொஞ்சம் கட்டித்தன்மையில் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அது பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதனால் இப்போ இதை கட்டி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்மளுடைய தண்ணீர் வடிஞ்சு பார்த்தீங்களா, பன்னீர் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நல்ல கட்டி பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை நல்ல மிருதுவாக, அதாவது என்னென்னா சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி ஒரு கட்டி இருக்குது இல்லைங்களா, அது வராத அளவுக்கு நம்ம பிசையணும். அப்படி பிசையலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய மிக்சர் ஜார், சின்ன மிக்சர் ஜார் இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அல்லது இது போன்ற நம்மளுடைய சின்ன குழவியை வச்சு நம்ம இதை விட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நீங்களே பார்த்தா தெரியும், நம்ம ஆரம்பத்தில் இருந்த தன்மைக்கும் இப்போக்கும் பாருங்கள் பன்னீர் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இதற்கு நிறம் சேர்க்கலாம். இது எப்படின்னா, பன்னீர் ஜாமுன் அப்படின்றது பன்னீர் ரோஜாவின் நிறத்தை இதுக்கு போட்டுட்டதுனாலையும் பன்னீரால் செய்யப்படுவதனாலையும் இப்படி பல விஷயத்தில் இதற்கு இந்த பேர் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பன்னீர் ரோஜாக்களின் ரோஜா நிறத்தை இது கூட சேர்க்க போகிறோம். அதை தவிர பன்னீர் எசன்ஸ் அல்லது ரோஸ் எசன்ஸ் அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சர்க்கரை பாகையும் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இதை கொதிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பாத்திரம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சின்னதாக இருக்கணும். இது முழுவதுமாக உள்வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுட்டோம். சர்க்கரைக்கு அதே மாதிரி இதனுடைய 2 பங்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம்.
இது ஏன் 2 பங்கு தண்ணீர் சேர்க்குறோன்னா இந்த தண்ணீரில் இந்த ஜாமுன் வேகணும், அதனால் தண்ணீர் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ அது இருக்கட்டும், அதற்குள்ளே இதுக்கு நிறம்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுட் கலர் அப்படின்னு புதுசாக ஜெல் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு நிறத்தை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை. பொதுவாக நம்மளுக்கு பொடி கிடைக்கும் இல்லைங்களா, இப்போ பொடி இல்லாமல் இது மாதிரியும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ரொம்ப குறைவான அளவு சேர்த்தாவே போதுமானது. அதனால் நான் ரொம்ப கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ நம்ம இது கூட எசன்ஸையும் சேர்த்துடலாம். மீதியாக பாகில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் நம்ம சேர்க்க போகிறோம். இது கண்டிப்பாக சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா தவறே வராது அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறோம். இதை சேர்க்காமலும் இந்த பன்னீர் வைத்து இந்த இனிப்பு வகையை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கூட தப்பு வரக்கூடாது அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் அது சேர்க்குற முறையை நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா அருமையாக நம்முடைய ஒரு ரோஜா பூ நிறத்தில் தயாராகிடுச்சு. நல்லா அழுத்தி கொடுத்து இந்த நிறம் அதில் முழுவதுமாக கலர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம். சிறு சிறு உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, சின்னதும் பெருசுமா நம்மளுடைய பன்னீர் ஜாமுன்கள் தயாராகிடுச்சு. வெடிப்புகள் எதுவுமே இல்லை, மிருதுவான மாவில் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதாவது நம்மளுடைய சர்க்கரை பாகு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த சர்க்கரை வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரையை கலந்து விட்டுட்டோம் அப்படின்ற எந்த பக்குவத்தில் தப்பு பண்ணிங்கனாலும் நம்மளுடைய ஜாமுன்கள் சரியாக வராது. அதனால் இந்த கொதிக்கணும், நல்லா கொதி வரும்பொழுது மட்டுமே நாம் இந்த ஜாமுன்களை இதில் போடணும். இப்போ நம்ம எல்லா ஜாமுனையும் அதில் போட்டுடலாம். இப்போ 2 சொட்டு ரோஸ் எசன்ஸ் நம்மளுடைய ஜாமுனை இதில் போட்டுடலாம். இப்போ அடுத்த குறிப்பு என்னன்னு கவனிச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மூடி வைக்க போகிறோம். காற்று புகாமல் மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த சர்க்கரையின் கொதிக்கிற இதுலேயே இந்த பால் வந்து வெந்து 2 மடங்காக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு இதை செய்தீங்கன்னா மட்டுமே இவ்வளோ சரியான சுவையாக வந்திருக்கும். மிதமான தீயில் இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு விடலாம். விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான நம்மளுடைய பன்னீர் ஜாமுன்கள் தயாராக இருக்கும். பார்த்தீங்களா, சரியாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய பன்னீர் ஜாமுன்கள் ரொம்ப அழகாக ஒரு அருமையான நிறம் மற்றும் திடமாக இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் ஜாமுன்களை வந்து நம்மளுக்கு இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்து சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். அல்லது நம்ம பார்த்துருக்கீங்களா, கடையில் இது மாதிரி தனித்தனியாக கிடைக்கும். பாகு இல்லாமல் அப்படியே எடுத்துக்கிறதுனால இதை எடுத்துக்கலாம். தோசை டு பீஸாவை பார்த்து இதே மாதிரி நீங்கள் ஒரு இனிப்பு பண்டமோ பலகாரமோ செய்தீங்கன்னா அதனுடைய புகைப்படங்களை எங்களுக்கு எடுத்து இந்த ஃபேஸ்புக் அல்லது இமெயில் மூலமா எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு சுவையான நம்மளுடைய பன்னீர் ஜாமுன்களை செய்து உங்கள் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளை அசத்துங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.